வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. யோ, என்ன இது எல்லா சீட் எடுத்து போட்டுச்சு? என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன்? சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போகுதுன்னு கிளி சொல்லுது. என் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதா, அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லீங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்கதான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல் எல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? மூடியா. பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவிக்கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி, அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன், என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இதை என்ன கட்டிட்டவனும் கேட்டதில்ல, நீ கேக்குற போறம்போக்கு. நான் புறம்போக்கா? பக்கத்தில இந்த கதைய நான் எங்க சொல்றேன், இந்த கதைய போதும். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். நானே வருவேன் இங்கும் அங்கும். மனிஷா கோயிராலா, அப்பாஜி அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. ஐயோ, என்னடா இது? காலே இல்லாம வாளி நிக்குது. அப்பாஜி கூப்பிட்டீங்களா? அப்பாஜி. ஆமா மனிஷா கோயிராலா, தம்பிங்க ரெண்டு பேரும் ஆடி களைச்சு போயிட்டானுங்க, அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுமா. கஞ்சி தானே, 5 நிமிஷத்துல காய்ச்சி கொண்டு வரேன். दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम ना, ये दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम, दीदी तेरा देवर दीवाना. என்னடா இது? கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இவன் மரத்தை பிடிங்கிட்டு போறா. வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும். இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே எரியுது. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன இது? கொதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்கறா. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே, அது இதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் தந்துனானே மன ஜீவன ஹேதுனா சண்டே மார்தம் கெட்டி மேல கெட்டி மேலத்தை தவுல வாசிக்கிறானா முதுகுல வாசிக்கிறீங்களாடா? என்னம்மா இது? அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்குற. கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு. செல்ஃப் சர்வீஸ். ஐயே, என்னடா இது? திருட்டுத்தனமா தாலி கட்டின எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவள் ஆட்டிச்சிட்டு பணம் கொண்ட மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. சரி 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 சரி
நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டையாவது ஊரை கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா. போங்கடா போங்க. என் கற்பு கரசியே, அத்தா. என் கலியுக கண்ணி, ஆ. போலாம். ஓ போலாமே. எனக்கு மாதாஜி, பிதாஜி, குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். ஓ நோ, அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா. எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி. என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்தே உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயே பொண்டாட்டியா வந்துட்டாலே. அம்மா பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. அந்த குருவிக்காரன் குட்டிச்சாத்த மாதிரி உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தூக்கி போட்டு வரே போடு. தலை வேற முண்டை வேற ஆக்கிறான். டேய் முண்டை மட்டும் இருக்கு, தலையை காணோம். முண்டான் தலை இங்க இருக்குடா. கண்ணு தானே டிவி பாக்குது, அதான் முண்டத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். எப்படி? உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட Dress, ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்க்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து. எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஜூட்டா! ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன கரையை உருப்பிட்டா மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா? ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா. என்ன இருக்கு எடுங்க. சுமாரியா? ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா? இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டனா? கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை. ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறேன் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, பிடிக்கலையா? குத்தல. நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா. அங்க பாருங்க. பம்பு பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே. ஆத்தா சொல்வதே சரி. பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார். ஆமா, இவர் வலம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு. அம்பாளுக்கு அம்பர்லா வந்துடுச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துடுச்சு. ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்பை கொண்டு வந்திருக்கீங்களா? நீ யாரு? ஆத்தா, உனக்கு என்ன கொடை? நாகம். அதெல்லாம் மான்மார்க்கு டக் பேக்கு இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா. ஆத்தா பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம். ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா?
ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல 5 தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன். ஒத்த தலைக்கே ஈரக்குறல் அடக்குதுடா. இதுல 5 தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஏம்பா இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்கும் போது அந்த கொடையை நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாங்குற ஏற்பாடு பண்ணு போதும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே. என்னது டாட்டாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம். சிங்கமா? நீங்களே சிம்ம வாகினி தானே? இவன் எவையா சிம்ம வாகினி விஜயா வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா இருங்க சாமி. ஒரு 4 நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்பை நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா. எல்லாரும் தூங்குறாங்க. அமௌண்டோட எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே. இது உன்னுடைய கரண்ட் அக்கவுண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா? ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? அதுக்கு இல்ல ஆத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் என்ன மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன். ஓ, ஐ அம் சாரி. ஆமாம், நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரை ஏமாட்டுகிறாய்? ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது. அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கிற மரியாதையெல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது ஆத்தா. நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா. என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். இங்கேயும் இன்டர்வியூவா? ஆத்தா, அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி. தஞ்சம் என்பது நீ கொடுப்பது, லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது. ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை, அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை. கூட்டமாய் இருப்பது ஒயின் ஷாப், காலியாய் இருப்பது புக் ஷாப். சட்டசபையில் நடப்பது ஃபைட்ஸ், சாவை தருவது எய்ட்ஸ், சிந்தித்தாள் வருவது மேட்டர், சீருடலை கெடுப்பது குவார்ட்டர், எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத், என்றுமே முடியாதது தினத்தந்தி சிந்து பாத், கப்பலோட்டிய தமிழன் வவுசி, கப்பலோட்டாத தமிழன் மாபோசி. பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ், பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரஸ். விதவை என்பவள் விதியின் சிரிப்பு, அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு. மன்னனின் ஆயுதம் வாளும் கேடயமும், மாமியாரின் ஆயுதம் கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும். தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சினாங்கோ. பக்தா, சபாஷ், சரியான பதிலளித்தாய். நீதான் சொல்ற. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன். இதே மாதிரிதான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு. கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா? என்ன ஆத்தா பண்றது? இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான் அலையிறானுங்க. நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்திருக்கிற? 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கை கால் இல்லாம ஆகணுங்கிறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம விட்டியே, வர்றேன். ஆத்தான்னா ஆத்தாதான்ப்பா. ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன். உழைத்து உன். என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன். அத்தா, மாப்பிள, இன்னைக்கு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இறந்த நாள். இறந்த நாளா? ஆமா, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்தி பாடணுமா? Happy death day to you. Happy Karmandra day to you. Happy Elev day to you. हम आपके हैंड हूं, दुल्हन हमसे जाएंगे. என்னது இதெல்லாம்? Thank you ना ஆவி லாங்குவேஜ்ல சொல்றேன். தெரிஞ்சது. இருக்கிற லாங்குவேஜ்க்கு இந்தியாவுல அடிச்சுக்கிறானுங்க. இதுல ஆவி லாங்குவேஜ் வேறயா? அக்கா, மாமா பசியோட வந்திருக்காரு, சோறு போடுக்கா. போடுறதா? நம்ம வீட்ல எப்பவுமே பஃபே சிஸ்டம் தான்.
என்னது பஃபே சிஸ்டமா? ఎస్ అక్కడ చూడు బావా. ఎక్కడా? இதான் பஃபே சிஸ்டமா? அது என்னது டம்ளர்ல செவுப்பா? బ్లడ్ జ్యూస్. பிளட் ஜூஸா? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் கலந்து காக்டைலா வச்சிருக்கேன். பிளட் ஜூஸ் சாப்பிடுங்க தான். அடி பாவி, பேண்டா குடிக்கிற மாதிரி பிளட்ட குடிக்க சொல்றியே. அம்மா பேயம்மா, இன்னைக்கு நான் விரதம். என்னது இன்னைக்கு தான் பேமெண்ட் வாங்கினேன், அதுக்குள்ள டமால் புடிங்கிற? கல்யாணம் ஆயிடுச்சுல, சம்பளத்தை பொண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். எங்க கொடுக்க விட்ட? அதுக்குள்ள தான் புடிங்கிட்டியே. பேய வாங்கினேன், பிசாஸ் கிட்ட கொடுத்துட்டேன். இதான் பேய் அடிங்கிறதா? செருப்பாலடி டா ஹை கஹா நான் பியார் ஹை டி போட்டா டர் ஆயிடுவேன். இவ லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்குடா. ஏய்யா, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? நல்லா அழகா தான் இருக்கற. என்ன ஒண்ணு, மூக்கு கொஞ்சம் சப்பியா இருக்குது. அது மட்டும் நீட்டா இருந்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்ப. மூக்கு நீட்டா இருக்கணும் அவ்வளவுதானே. ஆக்கிட்டா போச்சு. ஆக்கிட்டா போச்சா? அம்மா பேயம்மா, இந்த கொக்கு மூக்குக்கு அந்த சப்பு மூக்கே பெட்டர். பழைய மூக்குக்கே திரும்பிடுமா? இது ஓகே மூக்கு. ஐயோ, ஆவிகிட்ட தப்பிக்க நினைச்சு பேய்கிட்ட மாட்டிக்கினே. எல்லாரும் அடுப்புல விறகு வச்சு எரிப்பாங்க, இவ காலை வச்சு எரிக்கிறா. நெத்திலி வறுத்து குடுறீனா தேளை வறுத்து கொடுக்குறா. கேட்டா தேள் 65 வர வர நம்ம இடம் விட்லாச்சாரிய படம் மாதிரி ஆயிப்போச்சு. என்னப்பா என்னாச்சு? ஆத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா. இவன் எங்கே அடிச்சு கொன்ற வேண்டியதானே? யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா. என்ன ஓட விடுங்கடா. கிட்டத்துல வராதீங்கடா. ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படிடா. ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா. ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா? அத்தா, படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே. அட பரிதாபங்களா, கார்பரேஷன் குழாய் கீழே போறது தெரியாம குத்தி விட்டேன். தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு வருது. கார்பரேஷன் காரங்க பார்த்தாங்கனாக்க எனக்கு ஃபைனே போட்டுருவாங்க. ஆனா இவனுங்க என்னடானா என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே. என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம். தக தகிட தக தகிட ஜூனியர் ஆத்தா. டேய், ஏன்டா இப்படி டால்பி ஸ்டீரியோ மாதிரி வாயை பொளக்கற? நான் தானே தொட்டேன். தொடர்றத கொஞ்சம் சொல்லிட்டு தொடரா. ஆளுக்கும் ஆவிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கால் இருக்கா? ஷூவே இருக்கு. ஏன்டா அப்படி பயந்து பயந்து சாகுற? பின்ன ஆத்துல குளிக்க போன ஆனந்தம் ஆத்தோட போயிட்டான். வர வர பாத்ரூம் போறது கூட பயமா இருக்குடா. பைப் வழியா பாம்பு வந்துரும் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தான்டா. நான் எதுக்குமே பயப்படாத கேரக்டர். அஜய் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அஜய் ஆனந்த் அடுத்தது நான் தான்டா. நான் தான். அது எப்படி சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. டேய், அது ஆத்திச்சூடி படிச்ச பேய்டா. அகரவரிசையிலே கொண்டுட்டு வருதுடா. அஜய் ஓ ஆனந்த் இன்பசாகர நான் தான்டா. ஈஸ்வர் இப்படின்னு தெரிஞ்சுதான் அவ யாருன்னு பேர் வச்சிருந்திருப்பேன்டா. என்ன எப்படியாவது காப்பாத்து. அழாதரா அழாத. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? நம்ம ரெண்டு பேருமே இருப்போம். இந்த பாரு, நான் சொல்றத கேளு. இத அடக்கிறதுக்கு அபூர்வ சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கான். யாரு? நம்மள கழுகுமலை கூட்டு போனானே, அவன் தான்டா. அந்த கழுக வச்ச இந்த பாம்போட ஆட்டத்தை பினிஷ் பண்ண. அப்பா, சிட்டி லிமிட்ட தான ஹோட்டல், 8வது மாடி, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வில்லேஜ் பேக் வழி தெரியாது. ஐ ஆம் சேஃப்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்ப்பா, பசி இல்ல. பால் மட்டும் கொடு. உங்களுக்கு நாளைக்கு தானே பால்? நாளைக்கு பாலா? என்ன இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் மாதிரி சொல்ற? அதெல்லாம் வேணாம். சாப்பிடுறதுக்கு தான் இருந்தா சொல்லு. குரல் இல்லாத பொரி, பாக்கு இல்லாத வெத்துல, முன்னாடி கட்டித்தம் கூட ஒரு கோழி குஞ்சு. 16வது நாள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிருவோம் சார். என்னையா சொல்ற நீ? சார், நம்ம ஹோட்டல்ல கருமாதி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் சார். வந்துட்டானுங்க. வந்த உடனே கருமாதி பாலுன்னு. டிவியாவது பாப்போம்.
என்னடா இது இதுலயும் சங்கு ஊதுறான்? சார் யாரியா நீ? பார்த்தா தெரியல, கார்பெண்டர். என்ன வேணும் உனக்கு? படுங்க சார். எது? சும்மா படுங்க சார். எதுக்கு படுக்க சொல்ற? இத பிடிங்க. எதுக்கு? தலைக்கு மேல பிடிங்க சார். என்னயா பண்ற நீ? 6. சரி, அந்த பக்கம் பிடிங்க சார். அந்த புடிச்சிட்டேன். பக்கம் பிடிங்க சார். அதான் புடிச்சப்பா. 6க்கு 4. ஓகே. என்ன அளக்குறீங்க? புதுசா ஏதாவது கட்டில் பண்ண போறீங்களா? இல்ல பணப்பொட்டி ஏதாவது? இல்ல, சவப்பெட்டி செய்ய போறேன். சபா பொட்டியா? உனக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. எது? ஆர்டர் வந்திருக்கா? எவன் ஆர்டர் கொடுத்திருப்பான்? நம்ம கதையை டிசார்டர்ல போயிட்டு இருக்குது. இது வேற அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டு பேசாம படுத்துக்குவான். ஏப்பா, கனவுலையாவது சங்கு ஊதாம இருக்கணுமே. என்னயா இது? தெரியல, பார்சல். யார் அனுப்பிச்சது? கொரியர் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன இருக்கு இதுல? பிரிச்சு பாரியா. வர்றவன்லாம் இந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியாவே இருக்கானுங்களே. மலர் வளையம். ஐயோ, ஆவிக்கு நம்ம இருக்கிற அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு போச்சே? ஐயோ, இது வேற சிம்பாலிக்கா சங்கூதி காட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன். குண்டாம் பர்தேஷ், நீங்களா? छोटी से बात प्रियतमा, शोले शालीमार जिगरी दोस्त, इनमें हम किसी से कम ही नहीं. ஆ, என்ன ஏன் ஐட்டத்தை நீ உருவிட்ட? பேய் லாங்குவேஜ் எல்லாம் பேசுற? பாவியா இருந்தனா ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. ஆ, இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏத்தா, எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி, தம்பிஜி, ஆவி கிட்டப்ல மாறிடுங்க. நம்ம லோகத்துக்கு போயிடலாம். ஏம்மா, நாம இந்த பூலோகத்துக்கு பையம்மா. ஆ. டாடா.